சலூன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் வந்து அவங்க வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு மாட்டுவாங்க. அந்த போர்டு வந்து இட் இஸ் நாட் ரெகனைஸ்ட் பை தி கவர்மெண்ட். ஜஸ்ட் லைக் தட் ஒரு சலூனில் பண்ணுற மாதிரியோ அல்லது ஒரு சாதாரண ஒரு சின்ன செட்டப்பில் பண்ணுற மாதிரியோ பண்ணக்கூடாது. இது வந்து காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா உயிரிழப்பு வரைக்கும் போகும். நாங்கள் வந்து 5000 ஹேர் போட்டோம், அந்த ஒரு ஹேருக்கு இவ்வளோதான் காசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் 2 லட்சம் வாங்குறதும் இருக்குது. அவங்க போட்டிருப்பாங்க, நாங்கள் செயின் ஆஃப் 20 கிளினிக் வச்சுருக்கிறோம், நாங்கள் வந்து ஹேரில் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம், நம்பர் ஆஃப் ஹேர் நாங்கள் நிறைய பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அங்கே டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 50 ரூபா வாங்குவாங்க, நாங்கள் 25 ரூபாய்க்கு பண்ணித்தரோம். அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் அப்படின்னா உயிர் மட்டும் போகிறது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு ஹேரே வளராது. அந்த ஸ்கின்னுக்கு கீழே எதுவும் போகக்கூடாது. ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற ஹேரில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதில் அட்டாச் பண்ணுவாங்க, ஹேர் அட்டாச் பண்ணி விடுவாங்க. மக்களோட உயிரோட விளையாடக்கூடிய விஷயந்தான். ஆனால் இது வந்து யாரை வந்து திருத்தணும்? இப்போ ஹேர் ரெஸ்டோரேஷன் சர்ஜரினே ஒரு அசோசியேஷன் இருக்குது, அதுலேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே பண்ணலாம். ஒரு கேள்வி கேட்கறதுனால யாருமே அஃபண்ட் ஆக போகிறதில்லை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். முடிமாற்று அறுவை சிகிச்சை, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், இந்த சிகிச்சை வந்து இன்றைய இளைஞர்களுக்கு பல பேருக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. தமிழகம் முழுக்க இது சார்ந்த சிகிச்சைகள் கொண்ட கிளினிக்கள் வந்து நிறைய அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழலில் இந்த கிளினிக்கெலாம் வந்து முறையாக அனுமதி பெற்று நடக்குதா, இல்லை முறையாக மருத்துவம் பயின்றவர்கள் அது சார்ந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய நபர்கள் வந்து சிகிச்சை அளிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், சென்னை அண்ணா நகரில் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒருத்தர் வந்து இது மாதிரியான முடிமாற்று அறுவை சிகிச்சை மையம் அப்படிங்கிற ஒரு நடத்தி மக்களோட உயிரோட விளையாடக்கூடிய ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காரு. இதற்கு முன்னாடி பல பேர் இது மாதிரி தவறான சிகிச்சையில் இறந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் நடந்திருக்கக்கூடிய சூழல்ல இப்படியான ஒரு சம்பவம் மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுப்பியிருக்கு. இது எந்த அளவுக்கு பாதுகாப்பான சிகிச்சை, இதை யார்கிட்ட எடுத்துக்கணும், இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய சிறப்பு நேர்காணலில் காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் ஏ சிவகுமார் அவர்களை சந்திக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ நான் அண்ணா நகரில் நடந்த ஒரு சம்பவத்தையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? எப்படி ஷாக்கிங்காக இருந்துச்சு? ஷாக்கிங்காக தான் இருந்தது. பட் ஆனால் இது நிறைய நடந்துட்டுருக்குது. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து எல்லா இடங்கள்லையும் நாங்கள் வந்து இதை வந்து எஜுகேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக போங்க, இது பண்ணுங்கன்னு. ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி போயிடுறாங்க. போய் இது பண்ணும் பொழுது அவங்க மாட்டி இது கஷ்டப்படுறது. ஆனால் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபைடாக நம்ம கவர்மெண்ட்டு கூட இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து போய் அவங்க செக் பண்ணி இது பண்ணணும். கவர்மெண்ட் சைடில் இதுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கான எந்த கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஆனால் இது என்னன்னா, அவங்க சலூன் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு போர்டு சலூன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் வந்து அவங்க வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு மாட்டுவாங்க. அந்த போர்டு வந்து இட் இஸ் நாட் ரெகனைஸ்ட் பை தி கவர்மெண்ட். பட் ஆனால் அவங்க மாட்டிடுறாங்க. அது ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க பார்க்க முடியாது. இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டல் நான் வச்சுருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலர் பண்ணுறதுக்கு நான் 17 ரெகுலரைசேஷனுக்கு ஒரு 17-18 சர்டிஃபிகேஷன் வாங்கணும். அத்தனை சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டாவது அவங்களுக்கு தேவையான எதுவுமே கிடையாது. அண்ணா நகர்லேயே பார்த்தோன்னா 12th படித்தவர் தான் அதை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட நைட்லாம் 2 மணிக்கெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க, போதையில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நினைக்கிறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. மக்கள் உயிரோட விளையாடக்கூடிய ஒரு விஷயம் தானே அது. கண்டிப்பாக மக்களோட உயிரோட விளையாடக்கூடிய விஷயந்தான். ஆனால் இது வந்து யாரை வந்து திருத்தணும்? மக்களை திருத்தணும். மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல போகலாமா? போகக்கூடாது தானே. அவங்க வந்து அவேர்னஸாக இருந்தால் அவங்களால எத்தனையோ ஃப்ராட் நடக்குது இல்லை. நம்ம யாரை மாற்றணும்னு நினைக்கிறோம்? ஜனங்களை தானே மாற்றணும்னு நினைக்கிறோம். ஃப்ராடு பண்ணுறவங்களாம் ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் புதுசாக வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது யாருன்னா ஜனங்க தான். நம்ம தான் வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் வந்து உங்களை காப்பாற்றும், மற்ற போலீஸ் காப்பாற்றும், மற்ற இது காப்பாற்றும், மெடிக்கல் கவுன்சில் காப்பாற்றும், எல்லாமே காப்பாற்றும் தான். ஆனால் எல்லாத்த விட நம்மளை நாம காப்பாற்றிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிமாற்று அறுவை சிகிச்சை, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ எவால்வ் ஆகியிருக்கு, எப்படி நம்ம அதை கண்டறிஞ்சு இந்த சிகிச்சையை எடுத்துக்க முடியும்? அதாவது இப்போ ஹேர் போகுது அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு காமனான ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ முதல்லலாம் வந்து ஒரு 50 வயசு 60 வயசில் வந்து ஹேர் குறைஞ்சிது. அது வந்து பெரிய கவலையாக யாருக்கும் இருக்கல, அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போ சின்ன வயசுலேயே
ஹேர் வந்து குறைஞ்சிட்டு போகிறது, அவங்களுக்கு வந்து அந்த பால்ட்னஸ் வழுக்கையெல்லாம் வர்றதுனால இப்போ நிறைய பேர் வந்து அந்த முடி சம்பந்தமாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அந்த நிறைய பேரில் ஒரு சிலருக்கு வந்து மருந்து, அந்த கொடுக்கக்கூடிய சீரம், அதுலேயே வந்து ஓரளவுக்கு ஹேர் வளர்ந்துடும். ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக இந்த முடி மாற்று அறுவை சிகிச்சை அல்லது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற சிகிச்சை தேவைப்படுது. இது வந்து என்னன்னா, இந்த இது வந்து கண்டிப்பாக பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா வந்து, இது ஒவ்வொருத்தரோட கான்ஃபிடன்ஸ் சம்பந்தமானது. ஒரு சிலருக்கு வந்து எனக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டவங்களும் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பர்சனல் சாய்ஸ் தான் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணோம் அப்படின்னோன்னா, நீங்கள் சரியான இடத்துல பண்ணணும். ஏன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது, அந்த முடி மாற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சை அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வசிட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன அறுவை சிகிச்சைனாவே நம்ம வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணணும். அந்த ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவருக்கு வந்து அந்த தகுதியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். ஆனால் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் பொழுது அதை நாம் கணக்கில் எடுக்காத விட்டுறாங்க நிறைய பேர். பட் இது ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனே வந்து ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு சலூனில் பண்ணுற மாதிரியோ அல்லது ஒரு சாதாரண ஒரு சின்ன செட்டப்பில் பண்ணுற மாதிரியோ பண்ணக்கூடாது. இதுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஒரு அறுவை சிகிச்சை கூடம் வச்சுருக்கிறோம். இந்த அறுவை சிகிச்சை கூடத்தில் அந்த ஸ்டெரிலிட்டியிலிருந்து அந்த ஒவ்வொரு விஷயங்களும், இங்கே உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல சென்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி போகணும். இப்போ பலன்னு ஒரு லைட் போட்ட இடமோ அல்லது வந்து ஒரு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய இடமோ அல்லது வந்து நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சமூக இதுல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் போயிடுறாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான ஆளுகளை செலக்ட் பண்ணி போகணும். நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இப்போ இதுதான் வந்து அதிகமா இந்த ஃபீல்ட்ல வந்து ஆக்கிரமிச்சிருக்கதா பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி சலூன் மாதிரியான நிறைய கிளினிக்கில் பார்க்குறோம். ஜஸ்ட் லைக் தட் இதை பண்ணிட முடியும், ரொம்ப ஈஸி, வழியே இருக்காது, இப்படிலாம் நிறைய விளம்பரங்கள் வருது. இப்போ எதை நம்புறது? இப்போ ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னு சொல்றீங்க, மக்களுக்கு வந்து எது ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்றத எப்படி முடிவு பண்றது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? அதுதான். இன்னொன்னு, ஏன் வந்து இது மாதிரியான சின்ன சின்ன கிளினிக்கள் நம்பி போறாங்க? இப்ப முடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அது கான்ஃபிடன்ஸ் சார்ந்து அவங்க போறாங்க. அப்படிங்கும்போது இந்த கிளினிக்களை எப்படி அவங்க நம்புறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் பின்னாடி இருக்கு. இல்ல பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு போகும்போது அதற்கான அஃபோர்டபுள் பிரைஸ் அவங்களால கொடுக்க முடியல, அப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான். இப்போ மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து அந்த அஃபோர்டபிலிட்டினால தான் வந்து அந்த மாதிரி இடங்கள்ல போறாங்க. ஒரு சிலர் வந்து தவறான வழிகாட்டுதல் அதனாலையும் போயிடுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து இது ஒரு அறுவை சிகிச்சை கூடமோ ஒரு பெரிய மருத்துவர்கிட்டயோ போனோம்னா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியலா வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து வெளியே இந்த மாதிரி பண்ற இடங்களை விடவே ஒரு சில ஆஸ்பத்திரிலேயே கம்மியா பண்றாங்க, அதுவும் இருக்கு. பட் ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டெரைலான என்விரான்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்டெரைலான ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணணும். இப்போ நான் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, ஒரு முதல்லையே ஒரு வந்தவங்களுக்கு வந்து முதல்ல மருத்துவ பரிசோதனை, நாங்கள் கிளினிக்கில் அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி டேக்கிங்கிறது, அதாவது அவங்களுடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த அனலைஸ் பண்ணுவோம். அடுத்தது அவங்களோட ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபிட்னஸ், அவங்களோட ஒரு ஹீமோகுளோபின் ஆகட்டும், சுகர் லெவல் ஆகட்டும், அந்த மாதிரி ஒன்றையும் பார்த்து அவங்களோட கார்டியாக் ஸ்டேட்டஸு அப்படி எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் இது வந்து காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா உயிரிழப்பு வரைக்கும் போகும். நம்ம ஒரு முடிக்காக ஒரு உயிர் இழக்கலாமா? இழக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நாம் இது ஒரு சின்ன ப்ரைஸ் நம்ம பே பண்ணுறோம். ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு 1000 1500 ஒரு 2000 அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பிளட் டெஸ்ட்டே பண்ணாமல் ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் பண்ணுறது தப்பு. ஏன்னா நாம் வந்து நம்ம உயிருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை அந்த 2000 ரூபா. இப்போ அதில் ஒரு சின்ன பிரச்சனையே இருக்குது. உங்களுடைய ரத்தம் உறைதல் தவறாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிட்டு தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும். நாளைக்கு அது வந்து நீங்கள் அதை பார்க்காமையே நீங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரத்தமே உறையாமல் அதனால் இது பண்ணலாம். அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு சில எதிர்ப்பு சக்திகள் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும்.
ஸோ இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரத்தத்தில் போய் உயிரிழப்புகள் கூட நடந்திருக்கு. அப்போ நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு சில விலைகள் நம்ம கொடுக்க தான் வேணும். பட்டு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய இப்போ நம்ம ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுதே நம்ம அந்த ஸ்டெரிலிட்டி பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்துட்றோம். அந்த பேசிக்கான அறுவை சிகிச்சைக்கான பயிற்சியெல்லாம் அவங்களுக்கே கிடைச்சிருது. ஸோ அதனால் ஒரு மெடிக்கல் டிகிரி இருக்கணும். ஒரு பேசிக்காக ஒரு அறுவை சிகிச்சை நாம் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணுறதுனாலும் அந்த மெடிக்கல் டிகிரி இருந்ததுனா தான் நாம் வந்து பிலீவ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நாம் இன்னும் அட்வான்ஸ்டாக போகிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம அறுவை சிகிச்சை செஞ்ச நிபுணர், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணராக இருக்கணும். அதில் இன்னும் அட்வான்ஸ்டாக பிளாஸ்டிக் துறை, பிளாஸ்டிக் சர்ஜரியில் என்ன அப்படின்னா நாங்கள் நுண்ணியமாக அறுவை சிகிச்சைகள் நிறையா பண்ணுறதுனால இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரியில் வர்றதுனால நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் நிறைய பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஹைலி குவாலிஃபைடு பர்சன்ஸ்ட வரும் பொழுது ஒரு சிறு விலை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம உயிருக்கு கொடுக்கக்கூடிய விலை. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா சலூன் அந்த மாதிரி இடங்களில் பண்ணும் பொழுது அவங்களுக்கு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே வேண்டியதில்லை. ஒரு டேபிளை போட்டுட்டு எதுவுமே படிக்காத ஒருத்தர் பண்ணும் பொழுது அவங்க வந்து இதை விட ஒரு 5000 10,000 கம்மியாக கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம போய் பண்ணும் பொழுது இதெல்லாம் சிம்பிளான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். பட் ஆனால் அறுவை சிகிச்சை என்றைக்குமே அது சிம்பிளானது கிடையாது. ஏன்னா சிம்பிளான ஒரு ஊசி போட்டு கூட இறந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒன்று நம்ம வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அப்போ வந்து அதை நம்ம சரி பண்ணவே முடியாத போயிடும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் திருப்பி அறிவுறுத்திட்டே தான் இருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான ஆள்கிட்ட போங்க, கரெக்டான பர்சன்கிட்ட போய் அவங்க ட்ரெயின்டா. நீங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், டாக்டர் நீங்கள் ட்ரெயின்டா, உங்கள்கிட்ட டிகிரி இருக்கா, நீங்கள் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா. இப்போ ஹேர் ரெஸ்டோரேஷன் சர்ஜரினே ஒரு அசோசியேஷன் இருக்குது, அதுலேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே பண்ணலாம். ஒரு கேள்வி கேட்குறதுனால யாருமே அஃபண்ட் ஆக போகிறதில்ல. ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். அது நீங்கள் வந்து ஒரு +2 படித்தவங்க கிட்ட போய் பண்ணி அதை வந்து அதில் ஒரு காம்ப்ளிகேஷன் மருத்துவர்கள்ட்ட இப்படியான கேள்விகள் கேட்கறதுக்கான சூழல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இப்போ உடல் நலம் சார்ந்த விஷயங்களே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழல், நிறைய டாக்டர்கள் பேசவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல்லாம் இருக்கு. நீங்க போய் அப்ப நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல இப்பெல்லாம் அந்த மாதிரி முதல்ல வேணா அந்த மாதிரி ஒரு சில இது இருந்திருக்கலாம். பட் ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்போ எங்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் வந்து நீங்க இந்த அறுவை சிகிச்சை எவ்வளவு பண்ணிருக்கிறீங்கன்னே கேட்குறாங்க. நீங்க இந்த அறுவை சிகிச்சையில நீங்க வந்து நிபுணரா, நீங்க இந்த மாதிரி அறுவை சிகிச்சை நீங்க பண்ணியிருக்கிறீங்களா, அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய எவ்வளவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கூட இப்போ கேட்குறாங்க. நாங்க பதில் சொல்ல தான் வேணும். அதாவது உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் நிறைவு பண்ணிட்டு தான் நான் வந்து அறுவை சிகிச்சைக்கே உங்களை வந்து சப்ஜெக்ட் பண்ணணும். நான் எடுத்தோன்னா வந்து வாங்க அப்படியே ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்க அப்படின்லாம் சொல்லவே கூடாது. நான் எப்போ பண்ணாலும் எப்போவா இருந்தாலும் வந்து ஒரு முதல் கன்சல்டேஷன்லேயே உங்களுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறதில்ல. ஒரு 2 விசிட் நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும். ஒரு 2 விசிட் வந்து உங்களுடைய சந்தேகங்கள் நான் எப்பவுமே நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட வந்து கேளுங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் எழுதிட்டு வாங்க. என்னை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் மறந்துடும். நீங்கள் நாளைக்கு போங்க, வீட்டில் உட்காந்து எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்து என் முன்னாடியே வச்சு பார்த்து கேளுங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஜனங்க வந்து நிறைய பேர் அவேர்னஸ் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வந்து தெரியாமல் இப்படி போயிடுறாங்க. அதுதான் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க வேண்டியது. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சேஃபான அறுவை சிகிச்சை பண்ணணும். அதுவும் எஸ்பெஷலி ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு எந்தவித காம்ப்ளிகேஷனுமே வரக்கூடாது. அதுதான் 100% சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய ஒரு இது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க சின்ன ஒரு ஊசி கூட வந்து இதுக்கான உயிரிழப்புக்கு காரணமாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப பாதுகாப்பாக செய்ய வேண்டிய ஒரு அறுவை சிகிச்சைன்னு சொன்னீங்க. இப்போ இதற்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன டெஸ்ட்லாம் எடுத்த பிறகு இதை பண்ண வேண்டியிருக்கும் டாக்டர்? அதுதான் நாம் வந்து முதல்ல வந்து ரத்தத்தை வந்து பரிசோதனை பண்ணணும். ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி தான். நம்ம ஒரு ரொட்டீனாக பண்ண போகிற ஒரு அறுவை சிகிச்சைக்கான எல்லா நம்ம ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது, நம்ம யூரியா எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, அதேமாதிரி நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா. ஏன்னா லிவர் தான் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து எல்லாமே இது பண்ணக்கூடியது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளோட ப்ளீடிங் டைம் எவ்வளோ இருக்குது, கிளாட்டிங் டைம், அதேமாதிரி நம்மளுடைய ஹார்ட் நல்லா ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு எல்லாமே நாங்கள் இசிஜி எக்ஸ்ரே செஸ்ட்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். இதில் ஏதாவது சின்ன ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் கூட அதை பண்ண மாட்டீங்க? அது பண்ண மாட்டோம். இல்லைன்னா அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அல்லது அதற்கான ஒரு இது பண்ணணும். நம்ம பண்ணிட்டு தான் பண்ணணும். அதை சரி பண்ணிட்டு பண்ணணும். அல்லது வந்து அதற்கான மற்றதெல்லாம் வந்து நம்ம பேசிக் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு காம்ப்ளிகேஷனில் லேண்ட் ஆகிட்டு அப்புறம் அதை போய் தேடக்கூடாது.
நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்க முடியாது. நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு அஃபோர்டபிலிட்டிக்காக வந்து சின்ன சின்ன கிளினிக்கு போயிடறாங்க, சலூன் மாதிரியான நிறுவனத்துக்கு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த காஸ்ட்ன்றது எந்த அளவுலேருந்து எந்த அளவு வரை சார் இருக்குது? ஒரு குறைந்தபட்சம் அப்படின்றத ஆரம்பித்து அதிகபட்சம் எந்த அளவு? இது குறைந்தபட்சம் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நல்லா பண்ணக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட இருந்து வந்து பண்ணணும், ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 50,000 ரூபா ஆகும். 50,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கும். இது ஒரு சிலருக்கு நிறையா எவ்வளவு முடி போட போகிறாங்களோ அந்த கிராஃப்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு அது அதிகமாக போகிறது உண்டு. ஒரு சிலருக்கு வந்து 2 லட்சம் 2.5 லட்சம் அந்த அளவுக்கு கூட போகிறது உண்டு. பட் ஆனால் இது வந்து ஒரு பேசிக்கான காஸ்ட். இதில் வந்து ஒரு டாக்டருக்கு நிறையா அதெல்லாம் கிடையாது. நம்ம அறுவை சிகிச்சைனா அறுவை சிகிச்சைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து, அதற்கு உபயோகப்படுத்திய உபகரணங்கள், அதுக்கு எல்லாமே அதுக்கான அதெல்லாம் ஏன்னா ஒவ்வொன்றும் ஸ்டெரிலைஸ் பண்ணி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணுறதுக்கான அந்த காஸ்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த எந்த எதுவுமே இல்லை ஒரு இதில் பண்ணால் அங்கே போய் 15,000 20,000 30,000 அது மாதிரி பண்ணலாம். ஒரு 5,000 அல்லது 10,000 குறைவாக பண்ணலாம். அப்படிதான். அதுலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 5,000 ஹேர் போட்டோம், வந்து ஒரு ஹேருக்கு இவ்வளோதான் காசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் 2 லட்சம் வாங்குறதும் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படியும் போய் ஏமாந்துறவங்க அது மாதிரி கிளினிக்குகளும் இருக்குது. அந்த மாதிரி போய் என்னன்னா அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் அப்படின்னா உயிர் மட்டும் போகிறது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு ஹேரே வளராது. நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்துருப்பீங்க, அவங்க கரெக்டாக அந்த ஹேரை வந்து ஹேண்டில் பண்ணல, சரியாக வைக்கல அப்படின்னா அந்த ஹேர் வளரவே வளராது. ஸோ அது டோட்டலாக வேஸ்ட் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு 5,000 10,000த்துக்காக நீங்கள் 2 லட்சத்தை இழக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒவ்வொன்றும் ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம உபயோகப்படுத்துகிற நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் அதுக்கான இது இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம எதிர்பார்க்கணும். சார் நம்ம இப்போ பார்ப்போம், போலி மருத்துவர்கள் அப்படிங்கிறவங்க கிராமப்புறத்தில் இருப்பாங்க, ஒரு காய்ச்சலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதுலலாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு? யார் யாரெல்லாம் அதுக்குள்ளே வர்றாங்க சார்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதாவது என்னென்ன மாதிரியான மோசடிகள்லாம் அதில் நடக்குது அப்படின்றது இல்லை. இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஹேரை பொறுத்தளவுக்கு வந்து இது ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னாலும் வந்து அந்த ஹேரை பிரிக்கிறது, அந்த ஹேரை எடுத்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வந்து டெக்னீஷியன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சில மருத்துவர்கள் இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முடிமாற்று அறுவை சிகிச்சைனா ஒவ்வொரு முடிமாற்று அறுவை சிகிச்சையும் 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும் அப்படின்னா உதவியாளர்களாக ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த உதவியாளர்கள் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து இந்த ஹேரை எடுக்கிறதோ அல்லது ஹேரை நட்டு வைக்கிறதோ அவங்களோட வேலை இல்லை, இந்த ஹேரை பிரிக்கிறது அந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வந்து அசிஸ்டண்ட் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கூடவே இருந்து அந்த ஹேரை பார்த்து பழகுனதுனால இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போய் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சில நண்பர்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது உண்டு. ஸோ இந்த டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஹேர் டெக்னீஷியன்ஸ் அவங்கள வந்து நாங்கள் வந்து பேஷண்ட்டை டச் பண்ண விட மாட்டோம். வெளியே இருந்து அந்த ஹேரை பிரிக்கிறது, அதை ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் மட்டுமே பண்ணுறதுக்கு ஒரு சில மருத்துவர்கள் உபயோகப்படுத்துவாங்க. பட் அவங்க அந்த அளவுக்கு தான் இருக்கணுமே ஒழிய அவங்க வந்து பேஷண்ட்டை டச் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான். அவங்களும் குறிப்பிட்ட படிப்புகள் படித்திருப்பாங்களா இல்லை என்ன மாதிரியான? இல்லை, அவங்க டெக்னீஷியன், அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் அப்படிங்கிறது ஒரு தனியாக ஒரு அது இது இருக்குது. அந்த ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு படிப்பு. அதுவும் வந்து மருத்துவக் கல்லூரியில் படித்து வரக்கூடிய ஒரு படிப்பு தான். அவங்கள ஒரு டெக்னீஷியன் ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் அல்லது 5 வருஷம் அந்த மாதிரிலாம் கோர்ஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் உபயோகப்படுத்தணும். நர்சிங் ஸ்டாஃப்ஸை யூஸ் பண்ணுவோம், பேராமெடிக்கலை யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி படித்தவங்களோ அல்லது கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வெளியே போய் அவங்க நண்பர்களை வச்சு அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் டாக்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு +2 பையனை கூப்பிட்டு அவனை ட்ரைனிங் கொடுக்கவே மாட்டோம். அவன் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொன்னாலே அதற்கான அந்த ஓடி அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னீஷியன் ஜாபுக்கான ஒரு படிப்பு இருக்குது, 3 வருஷ படிப்பு. அது படிச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நாங்கள் உள்ள விடுவோம். ஒரு நர்சிங்னா நர்சிங் கவுன்சில் இருக்குது, அந்த நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அவங்க வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அறுவை சிகிச்சைக்கெல்லாம் வந்து அவங்க உதவி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அது வந்து நம்ம இப்போ இவங்க ஒரு சிலர் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வெளியே போய் அவங்க நண்பர்கள் எல்லாம் இது பண்ணிக்க அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் இது சிம்பிளாக நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணிடுறாங்க. இது ஈஸி மணி மேக்கிங்காக இருக்குது. பட் இவங்கெல்லாம் லாங் டேர்முக்கு இருக்க மாட்டாங்க. லாங் டேர்முக்கு இருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு இருக்கிறவங்களால சஃபர் ஆகிற பீப்புள்ஸ் எவ்வளோ பேர், பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அதனால அவங்க அவேர்னஸ்க்காக நம்ம அதை அதுதான். அதனால தான் நான் வந்து தெளிவாகவே நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட போனாலும்
இப்போ வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனே வந்து என்ன சொல்லியிருக்கு, என்னென்ன உங்களுடைய செக்லிஸ்ட்லாம் வச்சுக்கணும் சார்? இப்போ ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டோ போறோம், இல்ல ஹேர் ட்ரீட்மெண்ட் போறோம். என்னென்ன செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த ஆமா. பேஷண்ட் வந்து டாக்டர் வந்து ஆமா. பார்க்கணும்? ஒரு டாக்டர் கிட்ட நீங்க போறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து முதல்ல பார்க்க வேண்டியது, அவங்க வந்து இந்திய மருத்துவ கவுன்சில், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இருக்கு. அதுல அவங்க வந்து ரெஜிஸ்டர்டான்னு பார்க்கணும். அவங்க ரெஜிஸ்டர்டா இருக்கணும். அந்த ரெஜிஸ்டர்டா இருந்தாங்கன்னா, அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை துறையில அவங்களுக்கு நிபுணத்துவம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிளாஸ்டிக் சர்ஜன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு எம்சிஹெச் இந்த மாரி அது படிச்சவங்களா அப்படிங்கிறது. ஸோ அந்த அந்த துறையில அவங்க வந்து நிபுணத்துவம் வாய்ந்தவங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் 1. 2வது வந்து அவங்களுடைய இதுல வந்து அவங்க கிளினிக்ல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, ஸ்டெரிலிட்டி யூஸ் பண்றாங்களா, தியேட்டர் ஒழுங்கா ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களா, அவங்க வந்து ஒரு மயக்க மருந்து நிபுணர் வச்சு தான் மயக்க மருந்து குடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க பேசும் பொழுதே நீங்க இது பண்ணிக்கலாம். நீங்க மயக்க மருந்து டாக்டர் வச்சிருப்பீங்களா? ஆப்ரேஷன் தியேட்டர்ல தான் வச்சு செய்வீங்களா? அப்படின்னு கேட்கலாம். இது ஆமா. எல்லாத்தையும் கேட்டுக்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கிறதா நல்லது. நீங்க கேட்கலாமே. நம்மளுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கே. ஓகே. உங்களுக்கு நீங்க டாக்டர், நீங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? என்கிட்ட கேட்கலாமே நீங்க. ஓகே சார். இத முன்னாடியே சொன்னீங்க. இதுல வேற என்னென்ன மோசடிகள்லாம் நடக்குது? இதுல டாக்டர் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. இந்த இதுலயே. நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க. அந்த இடம் வந்து ஒரு அவங்க போட்டிருப்பாங்க. நாங்க செயின் ஆஃப் 20 கிளினிக் வச்சிருக்கிறோம். நாங்க வந்து ஹேர்ல வந்து நாங்க இது பண்ணியிருக்கிறோம். அந்த ஹேருக்குன்னு ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம மருத்துவ கவுன்சில்ல ரெகக்னைஸ்டு இது கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய செயின் ஆஃப் கிளினிக் கூட வச்சுட்டு அதில் வந்து இந்த இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று நடக்கும். 2வது வந்துட்டு ஒரு சிலர் வந்து இந்த ஏஜென்சி மூலமாக அந்த இதுல எல்லாம் வந்து ஆன்லைனில் கூட போட்டு அவங்க மூலமாக வருவாங்க. அவங்க மூலமாக என்னென்னா அவங்க அங்கே ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ தே மே கெட் கமிஷன் பேசிஸில் கூட எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய So, ஸ்கேம்ஸ் அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கும். ஸோ உங்களை ஒருத்தங்க ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் ஒருத்தங்க ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த ரெஃபர் பண்ணுறவங்க யார், அவங்க என்ன, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் அவங்கள மட்டும் நம்பி வரக்கூடாதுல்ல. இங்கே யாருக்கிட்ட போய் பண்ணிக்கிறோமோ அவங்கள பற்றியெல்லாம் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் நீங்கள் போகக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஒரு 5000மோ 2000மோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது இப்போ உண்மையான டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த ரெஃபரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அனுப்புனீங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதுதான் பண்ணுவாங்களே வெளியே இந்த மாதிரி கிக் பேக்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் அந்த ஸ்கேம் கூட நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் ஹேர் நாங்கள் நிறைய பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அங்கே டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 50 ரூபா வாங்குவாங்க, நாங்கள் 25 ரூபாய்க்கு பண்ணித்தரோம், அந்த மாதிரி இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ தான் மோசடி நடக்கிறது தான் நிறைய வழிகள் நிறைய இருக்கே. அந்த மாதிரி எது வேணாலும் நடக்கும். இது சர்ஜிக்கல்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இது இந்த பக்கம் வந்து சர்ஜிக்கல்ல இவ்வளோ ரிஸ்க் இருக்கு. நான் சர்ஜிக்கல்ல நாங்கள் பண்றோம்னு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய பார்க்க முடியுது. அதற்கான கிளினிக்களும் அதிக அளவில் இருக்கு. அதில் ஒரு சிலதெல்லாம் வந்து ஹேர் ஸ்டைலிங் சம்மந்தமானது. ஸோ அது நீங்கள் போய் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஸ்கின்னுக்கு கீழே எதுவும் போகக்கூடாது. ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற ஹேரில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதில் அட்டாச் பண்ணுவாங்க, ஹேர் அட்டாச் பண்ணி விடுவாங்க, அதில் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க, அல்லது சின்ன பேட்ச் மாதிரி ஒட்டுறது விக்கு மாதிரி தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி சென்டரில் போய் போட்டுக்கலாம், அது போய் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் உங்கள் உடம்பை தொடுறது, உடம்புக்குள்ளே போகிறது, அது எதுவுமே அங்கே போகக்கூடாது. மற்றபடி அந்த சாதாரண ஒரு ஹேர் ஸ்டைல் advisable. நான் சர்ஜிக்கல் நீங்கள் நான் சர்ஜிக்கல் நீங்கள் பண்ணிக்கிறீங்க, ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் இந்த முடியிலேயே ஒரு நீளமான ஹேர் அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க, பண்ணிக்கலாம், தப்பில்லை. பட் அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் போய் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு? இது இந்த மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ராக்ஷன் அலோபேஷன் முடி சீக்கிரம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இமீடியட்டாக கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த முடி வீக் ஆகி கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் வைஸாக அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஹெல்த் அப்படின்னா வந்து அது அவங்க யூஸ் பண்ணுறது ஒரு சில சமயத்தில் அந்த சிலிக்கான் அதெல்லாம் வந்து அலர்ஜி வரலாம். அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அலர்ஜி வர பெரிய அளவில் அதில் உயிருக்கு ஆபத்தான அந்த மாதிரி நீங்கள் வெளியே ஹேரில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க, அல்லது சும்மா ஒரு அட்டாச் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒட்டிக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் வெறும் அலர்ஜி வரலாம், ஒரு ரியாக்ஷன் வரலாம், அவ்வளோதான் வரலாம். வெளியே உயிர் ஆபத்து அளவுக்கெல்லாம் போகாது. சர்ஜிக்கல் அப்படின்னு போகும்போது தான் ரிஸ்க். ஒரு ஊசி, ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம உடம்புல பிஎஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ நீங்கள் சேஃபாக இருக்கு. யாராருக்கெல்லாம் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகும் சார்? இவங்களுக்கு தான் ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. யாருக்கு வேணாலும் ஒவ்வாமை அப்படிங்கிற அலர்ஜி வரலாம். ஸோ அதனால் நம்ம ஒன்று நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் மரத்து போகிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், அந்த இன்ஜெக்ஷன் ஒரு சிலருக்கு அலர்ஜியாக இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் அதுக்கு முன்னாடியே டெஸ்ட் டோஸ் போட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் போடுவோம்.
இது ஒரு சிலர் வந்து சிம்பிளாக ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மரத்து போகிறதுக்குன்னு சொல்லி போடுவாங்க, அதே அலர்ஜி ஆயிரும், அதே உயிர் காப்பத்தாயிரும். ஸோ அந்த மாதிரி அது இல்லாத வந்து இந்த மற்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு கார்டியாக் ப்ராப்ளமோ, ஒரு டயபெட்டிஸோ, அல்லது ஒரு ஹைப்பர் டென்ஷனோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ரிஸ்க்கு. ஏன்னா ஒரு ப்ரொலாங்டாக ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் லோக்கல் இன்ஜெக்ஷன் கொடுத்து பண்ணும்பொழுது அதோட அக்யூமுலேஷன் வந்து அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ அதனால் கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கம்மி பிரச்சனைகள். ஆனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சரியான மருத்துவர்கிட்ட போயிடுறதா நல்லது. ஸோ அவங்க அதுக்கான ப்ரிகாஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு பண்ணி தருவாங்க. பட் ஆனால் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போய் பண்ணிடக்கூடாது. ட்ரீட்மெண்ட்டே வந்து ஆபத்தான ட்ரீட்மெண்ட் அப்படின்ற அளவுக்கு பயப்பட தேவையில்லை. ட்ரீட்மெண்ட் ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்ட். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்ட். ஆனால் சேஃபான ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டேக்லைன் நீங்கள் வந்து வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்ட்டு, பட் ஆனால் சேஃபான ஹேண்டில். அந்த சேஃபான ஹேண்டு ட்ரெயின்டு ஹேண்டாக இருக்கணும், குவாலிஃபைடு ஹேண்டாக இருக்கணும். ஓகே டாக்டர், நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி டாக்டர். நன்றி.